ரோட் சைடு கிடைக்கிற மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு பட்டாணியை நைட்டே ஊற வச்சுடுங்க. இப்போது ஒரு குக்கரில் இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் ஒரு 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போது சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி, 2 பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா வச்சு அரைச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் பொரிஞ்சதும் அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த பட்டாணியையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. குக்கர்லேயே வச்சு மசிச்சிடுங்க, நான் மறந்துட்டேன். இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் நேரம் கொதிஞ்சு வரட்டும். இது கொதிஞ்சு வரும்போது இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ரோட்டு கடையில் விற்கிற மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுமாரி பூரியை பொரித்து வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பூரியை உடச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சுருந்த இந்த சுண்டலையும் அது மேலே நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். அது மேலேயே கொஞ்சமாக வெங்காயம், அது கூடவே கொஞ்சமாக கார்ன் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கேரட்டு, இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. இது கூடவே நம்ம சேவ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரோட் சைடு கிடைக்கிற மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு.